நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் ஏசு ராஜன் நம் சொந்தமாயினார். எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாம் தொடர்ந்து அவரை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலிருந்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டும் பாதுகாத்த தேவன், இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன், அவருடைய கிருபைகளை எண்ணி நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் அவர் வழிநடத்தி வந்த கிருபைகளை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்த தேவன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி செலுத்துங்க. நீங்க துதிக்கிற துதிய நாவிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜா ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா அப்பா, இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எங்களுக்கு பாராட்டுகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி வந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜா நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வழிகாட்டியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் சொல்றேன், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் தோல்வியை கண்டு துவண்டு போய் இருப்பீர்களானால்,
இந்த இடத்துல நான் உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்துல நின்று சொல்றேன், உங்களுக்கு தோல்விகளுக்கெல்லாம் ஒரு ஜெயத்தை தருவதற்கு இந்த நாளில் ஆண்டவரே நீங்க இறங்கி வருவதற்கு முன்பதாக, இந்த இடத்துல அவர் ஆராதிக்க கூடி வருகிறதுக்கு முன்பதாக, நீங்கள் ஆராதிக்க தேவன் பரம தகப்பன் நீங்க இருக்கிற அதே இடத்துல என் பிள்ளை எனக்காக வருவா. வாழ்க்கையில எவ்வளவு அடிகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் சந்தித்திருந்தாலும் இந்த நாளில் என் சமூகத்துல என்ன நோக்கி பார்க்க முடியா, என்னை உயர்த்த முடியா, இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்ற கர்த்தர், உன் முகத்திற்கு உன் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தன பலன் வரும். எந்த இடத்துல உன் நீ தலை குனிந்து அவமானப்பட்டு வெக்கத்தோடு கடந்து சென்றாயோ அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இந்த நாளிலே நீ கண்டதான் அந்த துன்பத்தை கண்ட அந்த நாட்கள் அந்த காரியங்களை உன் ஜெயத்தை தருவதற்கு நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரை விசுவாசிக்கணுங்க, கர்த்தரை விசுவாசிக்கணும். எது இருந்தால் இல்லைனாலும், எது இருந்தாலும் இல்லைனாலும், கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவரிடத்துல நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன், அவரிடத்துல நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தர் உங்களுக்கு செய்யாம யாருக்குங்க செய்ய போறாரு? உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? நிச்சயம் செய்வா, நிச்சயம் செய்வா, நிச்சயம் செய்வா. சில நேரங்கள்ல வெளியில சொல்ல முடியாத காயங்கள், தீராத வலிகள், நான் இதை யாருக்கிட்ட சொல்லுவேன்? இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வருவேன்? ஆனா உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை அறியாத ஒரு கரம், காயப்பட்ட கரம், நீங்க எந்த ஆழத்துல இருந்தாலும், எவ்வளவு பள்ளத்துல இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு, உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு இப்போ உருவாக்கப்பட்ட கரம் இல்லைங்க. உங்கள் கரு தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே அந்த கற்பத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்தது, உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்த்தது. அப்படிப்பட்ட கரம் இந்த நாளில உங்களை தூக்குவதற்கும், உங்களை விடுவிப்பதற்கும், உங்களை தப்புவிப்பதற்கும், உங்களை தாங்கி உங்களை ஏந்தி சுமப்பதற்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர், கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர். இம்மட்டும் பாதுகாத்த தேவன், இம்மட்டும் பாதுகாத்த தேவன். நம்முடைய தேவன் பாரபட்ச பார்க்கிற தேவன் அல்லங்க, பாரபட்ச பார்க்கிற தேவன் அல்ல. அவங்களுக்கு உதவி செய்வார், இவங்களுக்கு உதவி செய்வார் இல்லைங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் தாமதமாய் அல்லங்க, உடனே இறங்குகிற தேவன், உடனே மனம் இறங்குகிற தேவன், உடனே மறங்குகிற தேவன். இந்த இடத்துல சொல்லப்படுது, ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடுகிற தேவனுங்க. எனக்கு தாய் தகப்பன் இருந்தாலும், சொந்த பந்தங்கள் இருந்தாலும், சில நேரங்களில் தனிமையில தள்ளப்படுகிற நிலைமை, தனிமையில தள்ளப்படுகிற நிலைமை, என்னை ஆதரிக்கிறதுக்கு, என்னை பராமரிக்கிறதுக்கு, என்னை கவனிக்கிறதுக்கு, என் கண்ணீரை கேட்கிறதுக்கு, என் வார்த்தை, என்னுடைய புலம்பலை கேட்கிறதுக்கு யாருமே இல்லை நம்ம சொல்றோம்.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவியிடும் தகப்பன் நீர், உதவியிடும் தகப்பன் நீர். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஒரு நாள் உங்களை ஒருபோது விலகாத தேவன். எல்லா வாய்களை சிறந்து அப்படியே தூதிங்க. அவர் செய்த நன்மைகளை 10 மாதங்கள் பாதுகாத்து வந்தாருங்க. அந்த 11ஆவது மாதத்துல நம்ம பிரவேசிக்க செஞ்சிருக்கிறோம். இனி ஒரு வாரத்துல அந்த மாதங்கள் கடந்து போயிடும். இந்த வருடத்தின் இறுதி நாட்கள் நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா வாய்களை சிறந்து துதிங்க. நீங்க உள்ளச்சின் ஆழச்சிலந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி துதிங்க. நீங்க விட்டு கொடுத்து நீங்க துதிங்க, துதிங்க, துதிங்க. உங்கள் துதிக்கிற சத்தம் அவங்க பரலோகத்துக்கு வரணும். நீங்கள் துதிக்கிற சத்தம் பரலோகத்துக்கு போகணுங்க. நீங்க துதிங்க. உள்ளச்சின் ஆழத்துல இருந்து பக்கத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எதையும் கவலைப்படாதீங்க. உங்க தகப்பனை நோக்கி நீங்க பாருங்க. நீங்க உயர்த்துங்க, உங்க சத்தத்தை உயர்த்து. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகாட்டியே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபையுள்ள தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துணையாளரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றரவாளரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமா எங்களை காற்ற உம்முடைய கிருபைகளுக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே நாமத்தினால 2-3 பேர்கள் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதான தேவனே, அப்பா, இந்த திசையின் வேளை சபையிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கினதான உம்முடைய மகிமை, தேவ பிரசன்னம் ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை அக்கினியால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெஷபரஹதனலரபரே ஹதியந்தனலரபா ரிகபரஹதனனம நெஷதரலரபரி ஹதியந்தனலரபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. எத்தனை பேரா சொல்ல முடியும்? ஆராதனை, 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கு, என் அன்பர் இயேசுவுக்கு மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை, ஆராதனை,
வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, 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 என் நண்பர் இயேசுவுக்கே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், எங்களுக்கு பாராட்டுகிறோம். உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த தேவன், இம்மட்டுமா எங்களை வழிநடத்தின வந்த தேவன், உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியா இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உம்மை மாத்திரம் வைத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளும். இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுப்போம். இந்த நேரத்தில் காணிக்க பாடல் பாடும்படியா என்னுடைய துணைவியாரை நான் அழைக்கிறேன். ஸோ அவர்கள் ஒரு பாடலை பாடும் பொழுது உங்களுக்கு நேராக வருகிற காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். Why
படைக்கப்பட்ட காணிக்கை நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ராஜா. அதை ஆசீர்வதிங்க. 30, 60, 100 பெருக செய்யும். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையின் அறிவிப்புகளை வாசிக்கிறேன். ஞாயிறு முதல் ஆராதனையில் காலை 7 மணிக்கும், 2ஆம் ஆராதனை 9:30 மணிக்கும், 3ஆம் ஆராதனை மாலை 3:30 மணிக்கும் நடைபெறும். முதல் ஆராதனை காலை 7 மணிக்கும், 2ஆம் ஆராதனை 9:30 மணிக்கும், 3ஆம் ஆராதனை மாலை 3:30 மணிக்கும் நடைபெறும். இன்று மதியம் 1 மணிக்கு ஆட்டோ ஓட்டுநருக்கான கூடுகை நடைபெறும். ஸோ உங்களுக்கு தெரிந்த ஆட்டோ ஓட்டுநரை அறிமுகப்படுத்தி அந்த ஆராதனைக்கு அழைத்து வைக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை 3 மணிக்கு பைபிள் சாம்பியன் நடைபெறும். எனவே பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆலயத்துக்கு 2:30 மணிக்குள் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். எக்ஸாம் மேலே சண்டே ஸ்கூல் ஹாலில் நடைபெறும். ஸோ அதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான நேரத்துக்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை 5 மணிக்கு வாலிபர்கள் கூடுகை நடைபெறும். இந்த 2ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் மாலை 5 மணிக்கு நடைபெறுகிற வாலிபர்கள் கூடுகையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவு 7:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஸோ இந்த 2ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற புருஷர்கள் மாலை 7:30 மணிக்கு நடைபெறுகிற ஆண்கள் ஐக்கிய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் ஜெபம் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு அந்த ஜெபம் நடைபெறுகிறது. ஸோ பெண்களாகிய நீங்கள் இந்த ஜெபத்தை உங்களுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்ம சபையில் நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று உங்களுடைய காரியங்கள் இருக்குமானால், ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் விண்ணப்பங்கள் இருக்குமானால் அந்த உபவாச ஜெபத்தில் வைத்து அதில் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஜெபத்தில் அநேகருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் அந்த உபவாச ஜெபத்தில் விடுதலை கொடுத்து வருகிறார். ஸோ உங்களுடைய விண்ணப்பங்கள் இருக்குமானால் அந்த உபவாச ஜெபத்திலே நீங்கள் எழுதி கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத ஆராதனை நடைபெறுகிறது. ஸோ அந்த ஆராதனையில் நீங்கள் யாவருமாய் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினமும் அதிகாலை 5:30 மணிக்கு சபையிலே ஜெபம் நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த அதிகாலை ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெற்று அந்த அதிகாலை ஜெபத்தில் தேவனோடு கூட உறவாடுவதற்கு அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஃபேமிலி ஆஃபரிங் ஸோ ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறத அந்த 2இடங்களை தயவாய் எழுந்து நிற்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். இன்றைக்கு தான் நான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிற இருப்பில்லானால் 2 கடங்களை தயவாய் எழுந்து நிற்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகள் இருப்பில்லானால் 2 கடங்களை தயவாய் எழுந்து நிற்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். வெளியில் யூத்து சார்பாக டீயும் ஸோ இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது உங்களுக்காக வெளியில்
தீபாராக. அது மாத்திரமல்ல, போன வாரம் கடந்த வாரம் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறத அந்த சண்டே சர்வீஸ் ஆஃபரிங் சாங் மேலே பிள்ளைங்கள்லாம் பாடினாங்க. ஸோ அதில் ஒரு காரியம் என்னென்னா, அந்த சண்டே ஸ்கூல் அவங்களுடைய தினத்தை முன்னிட்டு சபைகளில் ஒரு ஆஃபரிங் எடுப்பாங்க. ஸோ அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சார்பாக அங்கே ஸ்தாபனத்துக்கு அந்த சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்காக எடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபரிங் இப்போ இல்லை, இந்த ஆராதனை முடிந்து போகும்போது சில்ட்ரன்ஸ் டே அந்த குரூப் சார்பாக வெளியில் பிள்ளைங்க ஒரு உண்டியில் வச்சுட்டு இல்லை ஒரு ஆஃபரிங் பேக் வச்சுட்டு நிற்பாங்க. ஸோ அந்த காணிக்கையை நீங்கள் கொடுக்கும்படி உங்கள் அன்பாக நான் கேட்குறேன். நீங்கள் கொடுக்குற காணிக்கை எங்கே போகணும்? டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும். ஸோ அது எந்த இடத்துல வந்து புக்ஸுக்கு தேவைகளுக்கு சந்திக்கப்படும். ஸோ அதை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நேரத்தில் நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக தான் இருப்பாங்க. நான் ஜெபிக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து சில காரியங்களை நான் சொல்கிறேன். ஸோ சொல்லும் பொழுதே அந்த காரியங்களுக்காக, அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. சுகவீனமாக இருந்தால் அவங்கள சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை நீங்கள் ஜெபித்து உங்கள் காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரான்னு தெரியல, ஆனால் இந்த காரியத்துக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் ஒவ்வொரு காரியத்தை நான் ரீட் பண்ண அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க. என்ன காரியத்துக்காக நான் சொல்கிறேனோ அந்த காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாக நான் கேட்கிறேன். சிஸ்டர் தீபா மிட்டாதார குலத்திலேருந்து வருகிற அவர்கள் மகன் ஸ்டீவன் மஞ்சள் காமாலையினால் கஷ்டப்பட்டிருக்கிறார். ஸோ அவர்களுக்கு சுகம் கிடைக்க, சிஸ்டர் பத்மா அவர்களுக்கு சுகர் நார்மலாக 400க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த லெவலெல்லாம் தேவன் குறைய பண்ணணும். பிரதர் பாஸ்கரன் மகள் செர்லினுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்காங்க. பிரதர் கோவில் பிள்ளை அவர்களின் 2 கால்களும் வீக்கமாக இருக்கிறது, சபைக்கு வர முடியாத நிலைமை. ஸோ அவர்களுக்காக தேவன் சுகத்தை கொடுக்கும்படியாய் பிரதர் சாமுவேல் ஜபராஜ் அவர்களின் மகனுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். பிரதர் சண்முகம் அவர்களின் கை நடுக்கம் சரியாக கேட்டிருக்கிறார்கள். சிஸ்டர் ரேவதி குடும்ப பிரச்சனைக்காக, சிஸ்டர் கமலத்துடைய பேத்தி டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவர்களுக்காக, சிஸ்டர் சுனிதா அவர்களின் நன்னிக்குளம் அவங்க அம்மா நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. பிரதர் சுந்தரபாண்டி, அதாவது பாஸ்டர் சாமுவேலுடைய அப்பாவுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. பிரதர் சுந்தரகுமார், சிஸ்டர் ஜோஷா கடன் பிரச்சனைகள் மாற, ரட்சிப்பு உண்டாக, காய்ச்சலேருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஸோ ஜப குறிப்புகளை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, அப்பா அந்த இடத்துல வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு ஜப குறிப்புகளாக எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்தம் உயரட்டும், உங்கள் சத்தம் உயரட்டும். இன்றைக்கி நமக்கு தேவையோடு இருக்கிற எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் அப்பா அந்த பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு சுகத்தை கொடுங்கப்பா, ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. அப்பா அந்த இடத்துல நாங்கள் வாசிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்கள் ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா சுகமளிக்கிற வரம் ஆண்டவரே, சுகமளிக்கிற கரங்கள் ஆண்டவரே, அப்பா உம்முடைய தெய்வீக வல்லமை ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா அவர்கள் இருக்கிற அறைகள் ஆண்டவரே அக்கினியாய் கடந்து சொல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினியாய் கடந்து சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவரே, ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறதான இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் பாதங்கள் ஆண்டவரே இருக்கிற எல்லா பலவீனங்களும் ஆண்டவரே நசரேனாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு விடுதலைகள் உண்டாகட்டும், கட்டுகள் முறிக்கப்படட்டும் ஆண்டவர். அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் முறியடிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் மறைவதாக, எல்லா பலவீனங்களும் மறைவதாக ஆண்டவரே ஒரு அற்புத சுகத்தை, ஒரு விடுதலை நீர் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் எல்லாம் அப்பா நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் ஆண்டவரே பலகணிகளை சிறந்து ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான தேவன் ஆண்டவரே, அப்பா அந்த கடன் பிரச்சனையில் ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே என்ன
செய்வதென்று தெரியாமல் சிகிச்சை கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா கடன் எல்லாம் மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை நீ செய்தல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீ செய்வீராக. அப்படியே உங்களுடைய பக்கத்துங்களை கரங்களை பிடிச்சு அவங்களுடைய தேவைகளுக்காக கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய தேவைகளுக்கு அதாவது தேவை இருக்கான்னு கேளுங்க. அவங்களுடைய தேவைகளை பார்த்து முகத்தை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. அவங்களுடைய முகத்தை பாருங்க, முகத்தை பார்த்து கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன். உண்மையா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை நம்பி சொல்லியிருக்கிறாங்கப்பா, என்னை நம்பி சொல்லியிருக்காங்க, நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் ஜெபிக்கிறேன். உண்மையா ஜெபிங்க, உண்மையா ஜெபிங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, என்னுடைய தேவைகளுக்காக உங்களுடைய கரத்துல வருகிறேன். உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஜெப நேரத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படி அல்ல, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த பரிசுத்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடி ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உயர்த்த எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காய் உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் இடைப்படட்டும். உம்முடைய வல்லமுள்ள கரச்சக்குள் அடியனை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ நீர் பேசும், நீர் இடைப்படும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மீண்டும் இந்த நாளிலே தனியாக அல்ல, குடும்பமாய் இந்த இடத்துல இந்த சபையிலே நிற்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்ததான தலைமை போதகர் பாஸ்டர் பெகின் சாமுவேல் அவர்களுக்கும், மூத்த போதகர் பாஸ்டர் பாக்கியநாதன் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டம்மா அவர்களுக்கும், சுவீட்டன் அண்ணி அவர்களுக்கும், குடும்பத்தார் யாவருக்கும், சபை விசுவாசிகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் குடும்பமாய் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்டதான நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த நேரத்திலும் உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் உங்களுடைய கரங்களில் வைத்திருப்பவர்கள் யாவரும் யோபுவின் புஸ்தகத்தை நேராக யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக தங்களுடைய சிந்தனையை திருப்பிக் கொள்ளும்படி உங்கள் அன்பாக நான் கேட்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 23:14. எனக்கு இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை, ஆமென், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதோட அவர் நிப்பாட்டில் அடுத்து சொல்லப்பட்டிருக்குது இப்படிப்பட்டவைகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கணும் ப்ரோ, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ, அல்லேலூயா சொல்லுங்க.
இதெல்லாம் பொய் தானே. எல்லாரும் சந்தோஷமாவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அனிதாக்கா மட்டும் ஆமேன்கிறாங்க. சந்தோஷமா இருந்தா ஆமேன் ஹல்லேலூயா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்துடும். உள்ளச்சு நாளத்துல இருந்து இருதயத்துல இருந்து வந்துடும். ஆமேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு குறிச்சிருக்கிறதை என்ன செய்கிறார்? அவர் நிறைவேற்றுகிறார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் என்ன செய்தான் அவரிடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, கையப்பிடிங்க. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எதை நினைச்சும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேறி போகிறாங்களே, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் ஆராதிக்கிறேன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. யோபு பக்தன், சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. யோபு பக்தன் யோபு புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல ஒண்ணுமே இல்லாத இடத்துல, எல்லாம் இருக்கும்போது சொல்லல, ஒண்ணுமே இல்லாத இடத்துல, அழுத்தி சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல சொல்றாரு, எனக்கு குறிச்சிருக்கிறதை, திரும்ப சொல்லுங்க, எனக்கு குறிச்சிருக்கிறதை அவர் நிறைவேற்றுவா. இதோட நிப்பாட்டல ஆண்டவர். இப்படிப்பட்டவைகள் இன்னும் யாரிடத்துல இருக்கு? அவரிடத்துல இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்னால் எப்படி முடியும்? இந்த சூரியன் அந்த காரியம் வாய்க்குமா? இந்த சூழ்நிலைகள் மாறுமா? என்னால் எப்படி மேற்கொள்ள முடியும்? உங்களுடைய பலவீனங்களாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு குறித்ததை, சாரி உனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. அவர் நிறைவேற்றுவா. எனக்கு ஒத்தாசை என் தகப்பன்றிருந்து வருதான்னு தெரியல, என் தாயிட்டிருந்து வருமானு தெரியல, என் சகோதரன் இருந்து வருமானு தெரியல, நான் நம்பி இருக்கிற நபர்கள் மனிதர்கிட்ட இருந்து வருமானு தெரியல. ஆனா இந்த பலிப்படத்துல நின்று நான் சொல்லுவேன், எனக்கு ஒத்தாசை என் கண்களை ஏறெடுக்கிற என் தகப்பன் இடத்துல இருந்து வரும். அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் செய்த நன்மைகள் ஒன்றோ இரண்டோ அல்ல, அவர் ஆயிரம் ஆனவைகள். அதோடு நிற்கிறத மாத்திரம் அல்ல, எனக்கு செஞ்சிருக்கிற நன்மைகளை காட்டிலும் இன்னும் அநேகம் அவரிடத்துல இருக்குது. இன்னும் அநேகம் அவரிடத்துல இருக்குது. அவர் நிச்சயம் செய்து முடிப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் புலம்பனாலும், எவ்வளவுதான் கண்ணீர் வடிச்சாலும், எவ்வளவுதான் துக்கத்துல இருந்தாலும் ஆண்டவர் கீப் சைலண்டா இருப்பார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் அந்த உபத்திரவத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, இந்த நெருக்கம், ஏன் எனக்கு மட்டும் இந்த இடுக்கமான பாதை, ஏன் எனக்கு மட்டும் இந்த இடுக்கமான பாதை? என் சூழ்நிலை எப்போ மாறும் ஆண்டவரே? என் நெருக்கம் எப்போ மாறும் ஆண்டவரே? என் கண்ணீர் எப்போ மாறும்பா? கேட்கலாம். நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், சும்மா அனுமதிக்க மாட்டாருங்க ஆண்டவர். சும்மா அனுமதிக்க மாட்டார். சும்மா அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களோட லைஃப்ல ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா, அந்த பாதையில் அனுமதிச்சுட்டு உங்களுக்கான திட்டத்தை வைக்கிற தேவன் அல்ல. உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டு அதன் வழியா நடத்துறாரு. அதன் வழியா நடத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல ஒடுக்கப்பட்டாங்க. கரெக்டா? அப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நொறுக்கப்படுறாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணுங்கிறார். அப்போ கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என்ன செய்வேன், அழைத்து செல்வேன். உன்னை ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துல இருந்து கொண்டு போகிறாரு, இல்லை ஒரு காரியத்துல தடை பண்றாருன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், அதை காட்டிலும் சிறப்பானதை தரமானதை உருவாக்க போகிறான்னு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அது உன் கண்கள் சீக்கிரத்தில் காணும். அது உன் கண்கள் சீக்கிரத்தில் காணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எனக்கு குறிச்சிருக்கிறத அவர் நிறைவேற்றுவான்னு சொன்னார். எப்படி நிறைவேற்றார் என்கிற ஒரு 3 காரியத்தை உங்கள் முன்பதாக வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், நீங்கள் எடுத்து வாசியுங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார்னா, ஃபர்ஸ்ட் அவர் எப்படி நிறைவேற்றுறார்னா, அவர் கரத்தினால உங்களுக்கு சொன்னதை, அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையினால் அல்ல, வாக்கினால் அல்ல, அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்களில், சில சூழ்நிலையில் நம்ம மனிதர்களை சில வாக்குகளை கொடுப்போம். கவலைப்படாத, சோர்ந்து போகாத, நாங்கள் உதவி செய்கிறோம், எல்லாமே சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றது மாத்திரமல்ல, அதை செய்து முடிப்பேன். சாலமோன் சொல்றான், ஆண்டவரே என் தகப்பனுக்கு நீர் சொன்னதை, அந்த வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சாரு? காத்தருளினா. சில நேரங்கள் நம்ம வாக்கு தத்தம் மறந்துடுறோம். இப்போ ஒரு 5 பேரை முன்னாடி கூப்பிட்டு, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சில பேர் பைபிளை தேடுவாங்க, சில பேர் அந்த கார்டு எங்க இருக்கு. நான் சொல்றேன், அந்த வாக்கு தத்தத்தை அனுதினமும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லிட்டு நிப்பாட்டல, அந்த வாக்கு தத்தத்தை காத்தருளினார். அந்த வாக்கு தத்தத்தை காத்தரலாம், அதை காப்பாற்றுறது மாத்திரமல்ல, அவர் நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு நம்ம வாக்கு கொடுத்துறோம், ஆனா என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற முடியல. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை 1ல வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். சரி, இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து தியானிக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, தாவீது ராஜா ஒரு நல்ல வீட்டில் என்ன செய்யறாரு? இருக்கிறார். கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ இருக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னா, திரை சிலைகள்ல கிழிஞ்ச இடத்துல என்ன செய்யுது? இருக்குது. அப்போ இந்த ராஜா நாத்சான்வேல் தீர்க்கதரிசிட்ட கேட்கிறாரு, நான் இவ்வளவு சௌகரியமா இருக்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது இந்த இடத்துல இருக்குது, இப்ப நான் என்ன செய்யணும் கேட்கும் பொழுது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றான். அப்போ நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜா பார்த்து சொல்றாரு, உமக்கு பிரியமானது, உமக்கு சித்தமானது நீ என்ன செய்யும் சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ தாவீது ராஜா என்ன செய்யறாரு? கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு பிரயாசப்படுறாரு. இப்ப பிரயாசப்படும் பொழுதுதான் அன்று ராத்திரியில இந்த நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் திரும்ப கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு நேரா போகுதுன்னா, நாத்தான் தீர்க்கதரிசிக்கு நேரா போகுது. அப்ப சொல்றாரு, எப்பா நான் சொல்றத பூரா சொல்லு, நான் உங்ககிட்ட நான் கேட்டேனா, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்டேனா, ஏதாவது எனக்கு கெட்டுங்க, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேனா? எதுவுமே நான் கேட்கலையே, ஏன் இதை செய்ய நீங்க முற்படுறீங்க? அங்க அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
6ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 5ஆம் வசனத்துல இருந்து. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாய் இருக்கத்தக்கதாக ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலராகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அடுத்து 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அடுத்த வசனம் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தில் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். சரி, இங்க கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளை கிட்ட பேசுற போல என்ன செய்றாரு? கேட்கிறார். எப்பா, நான் உனக்கு இதை செய்ய சொல்லல, இப்படி நீ இருக்குன்னு நான் சொல்லல, நான் உனக்கு சொன்னதை மாத்திரம் என்ன செய். நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய சுய பலத்துல சுய ஞானத்துல நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். சுய ஞானத்துல எடுத்து வைக்கிறோம். அது போய் என்ன செஞ்ச ஒரு பிரச்சனையில முடியுது, ஒரு தோல்வியில முடியுது, ஒரு நெருக்கத்துல நிற்கும் பொழுது என்ன ஆண்டவரை என்ன கைவிட்டீரோ, நம்ம அநேக நேரங்களில் புலம்புனது உண்டு. ஆனா கர்த்தர் தாவீதை நோக்கி சொல்றார், நாத்தான்வேல்ட்ட பேசுறாரு, இப்போ ஆடுகள் பின்ன திரிஞ்ச அவனை இந்த ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி நான் செஞ்சேன். இன்னைக்கு உங்களை கொண்டு உன்னை கொண்டு உங்க குடும்பத்தை கொண்டு இந்த சபையில நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்து முடிப்பா. ஒருவேளை உங்களுக்கு திராணி இல்லாம இருக்கலாம். என்னைக்குமே என்னுடைய பலத்தை வச்சு என்னுடைய பலத்தை சார்ந்து நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செய்கிற காரியத்துல எல்லாவற்றையும் ஜெயத்தை பார்க்க முடியும். தாவீது தனிமையில இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரான்னு தெரியல. கர்த்தரை துதிச்சான், கர்த்தரை ஆராதிச்சான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான், பரிசுத்த ஆவியானவரோட எப்பவும் நடந்தான். அப்போதான் கர்த்தர் வாய்க்க பண்ணார். எல்லா நேரங்களும் இருக்க மாட்டார். கர்த்தருக்கு பிரியமா நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய நடைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படணும். நம்ம அக்கிரமமா வாழ்ந்துட்டு துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு கர்த்தர் என் கூட இருப்பான்னா இருக்க மாட்டார். அவனுக்கு சொல்றார், எப்பா நீ அதை ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படாத, நீ முயற்சிக்காத, அதை தூக்கி போடுவோம் சிந்தனையில. நான் உன் கற்ப பிறப்பாகிய அவன் மூலமா நான் என்ன செய்வேன்? கட்டி முடிச்சாரா இல்லையா? முடிச்சார். தாமதம் ஆகும், காத்திருக்க வைப்பாரு, வெயிட் பண்ண வைப்பாரு. ஆனால் அது நிச்சயம் வந்து சேரும். ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அவர் சொன்ன தேவன் உண்மையுள்ள தேவன்க. அவர் மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அவர் நிச்சயம் செய்வாருங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். அவர் நிச்சயம் செய்து முடிப்பார்.
எங்க உங்களுக்காக செய்யாம கர்த்தர் யாருக்காக செய்ய போறார்? உங்களுக்காக செய்யாம கர்த்தர் யாருக்காக செய்ய போறார்? உங்களுக்கு போகதான் மிச்சம். உண்மைதானே? உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்க சாப்பாடு வைக்காம நீங்க சாப்பிட்டு அவன் திங்கிறா அவ திங்கிறா கிடக்கட்டும், நான் சாப்பிட்றேன், என் வயிறு நிறைஞ்சா போதும் நம்ம நினைப்போமா? என்னைக்காவது பெற்றோர்கள் எந்த பெற்றோர் அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். என் பிள்ளை திருப்தியா சாப்பிடணும், என் பிள்ளை திருப்தியா சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அது இருக்குது இல்லை, அதுக்கப்புறம் தான் அந்த அன்னத்துல சாப்பாடு என்ன செய்வோம்? கையை வைப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்காம வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். நிச்சயம் செய்வார். நாட்கள் வரும், காலங்கள் வரும், காத்திருக்க வைப்பார். சில நேரங்களில் தடைகள் கூட ஆகலாம், ஆனா நிச்சயம் செய்து முடிப்பார். ஏன்னா வாக்கு கொடுத்த தேவன் மனிதன் அல்ல, வாக்கு கொடுத்த தேவன் மனிதன் அல்ல. அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் வாக்கில் உண்மையுள்ள தேவன், வாக்கில் உண்மையுள்ள தேவன். அவர் நிச்சயமா உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார், அதை செய்து முடித்திருக்கிறார். இந்த சபைகளை வடித்த கண்ணீர் ஏராளம், நீங்க வடித்த கண்ணீர், நீங்க புலம்பின புலம்பல் ஏராளம். எங்க ஒரு சொல்லுங்க, என் ஜபத்தை ஆண்டவர் இப்ப வரைக்கும் கேட்கல பாஸ்டர், ஒருவராலும் சொல்ல முடியாதுங்க, ஒருவராலும் சொல்ல முடியாது. ஏன் இங்க நிற்கிற என்னால கூட சொல்ல முடியாது. சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, நீ உயிரோடு இருக்கிறது அவர் செஞ்ச கிருபை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். எனக்கு குறிச்சிருக்கிறது அவர் நிறைவேற்றுவாருங்க, எனக்கு குறிச்சுக்க அவர் நிறைவேற்றுறார். நான் நம்பணும், நான் நம்பணும். எதிர்மறையான வார்த்தைகள் வரும், நெகட்டிவான பேச்சுகள் வரும். உன்னால முடியாது, உன் குடும்பத்தால செய்ய முடியாது, உங்களுக்கு திராணி இல்லை, இதை கைவிட்டு இதை செய்யாத, இதை முன்பிந்து நடப்பிக்காத சொல்லுவாங்க, வார்த்தைகள் வரும். ஆனா நான் சொல்றேன், எனக்கு குறிச்சிருக்கிறதை நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார். அது இது மாத்திரம் அல்ல, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அதை நீங்க விசுவாசிக்கணும், நீங்க விசுவாசிக்கணும். தாவீது விசுவாசிச்சான், சாலமோன் விசுவாசித்தான். என் தகப்பனாருக்கு சொன்னதை என்ன செஞ்சு வந்தீரான்? காத்து வந்தீர் ஆண்டவரே, காத்து வந்தீர். அந்தபடி இருக்கிறபடி அதை வாக்கினால் அல்ல, நம்முடைய கரத்தினாலே என்ன செய்து நிறைவேற்று, நம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் நீர் உருவாக்கினே, வார்த்தையாலே நீர் உருவாக்கினே. என்ன செஞ்சாரா? சகலத்தையும் உருவாக்கிட்டார். எங்க இங்க உட்கார்ந்துருக்கிற திசையவிலை சபையில, இந்த 2ஆம் ஆராதனையில உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்கான காரியத்தை அவர் உருவாக்கல, அவர் உருவாக்கி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுவோமா? சகலத்தையும் நீர் வார்த்தையாலே நீர் உருவாக்கினே, என் வாழ்விலும் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்வில் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை, இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கைகள் எப்படி இருக்குதா? அவருடைய கரங்கள் எப்படி இருக்கு? இன்னைக்கு மனமுகர்ந்து கொடுத்த கரம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நிற்குதுன்னா, நாளைக்கு என்ன செய்வோம்? இங்கே போகும், அடுத்து இங்கே போகும், அடுத்து இங்கே வரும், அடுத்து இங்கே வரும், அடுத்து என்ன செஞ்சிருவோம்?
நான் சொல்கிறேன், உங்களுக்கு நன்மை செய்யும்படியா, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் குறுகலைங்க, குறுகலை, குறுகலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது. உங்க கைகள் குறுகவில்லை. உங்க நாவில் அந்த வரி வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். அவரால கூடாது எதுவுமே இல்லைங்க. அவர் நிச்சயம் செய்து முடிப்பார், அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். எனக்கு குறிச்சிருக்கதை அவர் நிறைவேற்றுவார். எப்போ நிறைவேற்றுவார்னா அவருடைய வார்த்தையினால் அல்ல, அவருடைய கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற தேவன், அவருடைய கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்ன காரியத்தை உம்முடைய வாக்கு தத்தத்தை காத்தது மாத்திரம் அல்ல, அதை இருக்கிறபடி இந்த நாளிலே உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றின தேவன். இந்த நாளில எந்த துக்கத்தோடு, எந்த சூழ்நிலையோடு, உன்னுடைய இருதயத்துல என்ன விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து நான் சொல்றேன், அவருடைய வார்த்தை நிச்சயம் வந்து அடையும். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இரண்டாவது, ஆராதிக்கிற தேவன் எப்படி நிறைவேற்றார்னா, நீங்கள் எடுத்து வாசியுங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 20:4-5. அவர் உமது மன விருப்பத்தின்படி என்ன செய்வாரா? அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு என்ன செய்தார்னா, உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற, உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன்னு சொல்லல, உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவேங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில், இந்த இடத்துல முழங்கால் படியிட்டோ நின்னோ நீங்கள் வடித்த கண்ணீர் ஏறாளுங்க. தெய்வ சந்ததியில் புலம்பினது ஏறாலும், உங்களுடைய வீட்டில் புலம்பினதை ஏறாலும். ஆனால் நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன், உன் வேண்டுதல்களை எல்லாம், உன் வேண்டுதல்கள் மாத்திரமல்ல, உன் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவா, எல்லாம் நிறைவேற்றுவா. இதை மட்டும் தான் செய்வேன், அதை மட்டும் தான் செய்வேன், செலக்ட் பண்ணி செய்வேன்னு சொல்லலை, செலக்ட் பண்ணி செய்வேன்னு சொல்லலை. உன் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவா, அவர் நிறைவேற்றுவா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வேண்டின ஒரு காரியத்தில் கர்த்தர் எப்படி ஜெயத்தை கொடுத்தாருன்னா, நீங்கள் எடுத்து வாசியுங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாகிய செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இங்க ஒரு கூட்டம் எழும்பி நிற்குது. அப்போ என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிற வேளையில அங்க இருக்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி சாமுவேல் கிட்ட என்ன செய்யறாங்க, எங்களுக்காக என்ன செய்யுங்க சொல்லுங்க, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளுங்க. நம்ம ஒரு ஆளை விசாரிக்கும் போது எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க. எங்க அவங்க ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணல ரெண்டாவது. ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஜெபம் பண்ணிடுறோம். நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட போறாங்க, போய் நிக்கிறாங்க, எங்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக்கோங்க. அப்போ அதைய சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யல? சாமுவேல் தீர்க்கதரிசி அதை அசல்ட்டா பண்ணல. என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. இன்னைக்கு உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பாரு. எப்போ? ஏன் ஜெபம், ஏன் ஜெபம், ஏன் காரியம், ஏன் காரியம், ஏன் குடும்பம், ஏன் குடும்பம் அப்படி அல்ல. பக்கத்துல ஜெபிக்கும் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும் உங்களுடைய தேவைகளுக்கு கர்த்தர் ஜெபிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். சில நேரங்கள் நம்முடைய பலவீனத்துல நம்ம ஏறெடுக்க முடியாத ஜெபத்திற்கு நமக்கு உதவி செய்யும்படியா யாரு ஜெபிக்கிறார்னா, வாக்கு கடங்காத பெருமிச்சங்களோடு பிதாவாகிய தேவனிடத்துல யாரு பேசுறா? பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. எப்போ? என்னால ஜெபிக்க முடியல, எனக்குள்ள சோர்வு இருக்கு, எனக்குள்ள பலவீனங்கள் இருக்கு. என் நாவில் வர முடியாத ஜெபத்திற்காக யார் பேசுகிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபிக்கிறார். பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபிக்கிறார். இந்த இடத்துல தீர்க்கதரிசி ஜெபிக்கிறான். அவ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த நாளில ஜெபிக்கிற அந்த வேளையில, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கிற வேளையில, நீங்கள் துதிக்கிற வேளையில, நீங்கள் ஆராதிக்கிற வேளையில, தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற வேளையில, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளாக இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எவராக இருக்கட்டும், எந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், நீ துதிக்கிற வேளையில, ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிற அந்த வேளையில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அங்க ஒரு பெரிய முழக்கத்தை உண்டு பண்ணார், ஒரு ஜெயத்தை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நல்லா துதிக்கிறோம், நல்லா மகிமைப்படுத்துறோம். இப்படியே நம்முடைய ஆவிக்குரிய லைஃப், இந்த ஆவிக்குரிய வட்டாரம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சோர்வு வருது, ஒரு உபத்திரவம் வருது. நம்ம அதுல என்ன செஞ்சிடறோம்? நீங்க பேசுங்க. அதுல நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடும். உண்மைதானே? சோர்ந்து போயிடும். என்ன செய்ய தெரியாம அப்படியே உட்காந்துடுறோம். ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல. ஆனா இப்படி இருக்கும் பொழுது திரும்ப ஆண்டவர் சோர்ந்து போகிறான் என் பிள்ளை, சோர்ந்து போகிறா என் பிள்ளை, தட்டி எழுப்புறாரு, தட்டி எழுப்புறாரு. திரும்ப நம்ம ஓடுறோம், திரும்ப ஒரு ஸ்ட்ரகிள் வருது. உண்மைதானே? எலியா அப்படித்தானே சோர்ந்து போய் கடந்தான். அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் என்ன, ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா. அங்க ஒரு போட்டிகள் நடக்குது, போட்டியில ஜெயிஸ்டர். ஆனா ஒரு பெண், ஒரு நபர், ஒரு வார்த்தை வருது அவனுக்கு, ஒரு வார்த்தை வருது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஜெயத்தை கண்டதுக்கு அப்புறம் அவன் எலியாவுடைய வாக்கின் அன்றி தேசத்துல எத்தனை வருஷம் மழை பெய்யல? 3 வருஷம். 3 வருஷம், 3 மாதமா 4 மாதம், 6 மாதம். என்ன இல்ல தேசத்துல? யாருடைய வார்த்தை? இங்க உட்கார்ந்துருக்க உங்களுடைய வார்த்தைக்கு தாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்க. ஆமே. விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆமேன்னு சொன்னவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அப்படியே நடக்கும்.
நீங்க என்ன சொல்லுங்க அது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர் என் மூலமா இருக்கிறா, என் மூலமா கிரியை செய்கிறான் நான் நம்பணும். அதுக்கப்புறம் தான் கிரியைகள் வெளிப்படும். அங்க ஒரு அற்புதம் நடக்குது. கையளவு மேகம் பெரும் மழையை கொண்டு வருது. கையளவு மேகம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யறது, பெரிய பெரிய காரியத்தை கேட்கல. எப்ப கொஞ்சம் விசுவாசம். எவ்வளவு விசுவாசத்தை கேட்கிறாரு? எவ்வளவு விசுவாசத்தை? கடுகு அளவு கேட்கல. கடுகு விதையளவு. கடுகு விதையளவு தான் கேட்கல. கர்த்தரை நம்புறேன், கொடுத்தா கொடுக்கணும், கொடுக்கலாம் இருக்கும். கர்த்தரை மட்டும்தான் நம்புறேன். இங்கிட்டு கர்த்தரை நம்பிட்டு மனிதரை நம்பிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் சொல்றேன் வாய்க்காது, அந்த காரியம் கைகூடி வராது. நான் சொல்றேன் கர்த்தரை மட்டும் நீங்க நம்பிடுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க போகணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வரப்போதை செய்யறார். சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறான், நான் ஒரு உடலை. இன்னைக்கு நீங்க போய் உட்காந்துட்டீங்க, சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்க, மனம் முடங்கிட்டீங்க. ஆண்டவர் விட்டுட்டாரா? இவ ஆலயத்துக்கு வர மாட்டா, சேர மாட்டா, ஆராதிக்க மாட்டா. உடலை தட்டி எழுப்புறாரு, தேவையான வார்த்தை கொடுக்குறாரு. சிஸ்டர்கள் வராங்க, சகோதரர்கள் வராங்க, கர்த்தருடைய வார்த்தை வருது, ஊழியக்காரர் வராங்க, சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் காரியத்தை செய்வார், சுகத்தை கொடுப்பா, அற்புதத்தை செய்வார். உங்களை தட்டி எழுப்புறாங்க, வார்த்தை வருது. அதனாலதான் நிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இங்க இருக்கிற வண்டி எல்லா வண்டி நல்லா ஓடுற வண்டி கிடையாது, ரிப்பேரான வண்டி. அங்கங்க தேவையான வார்த்தையை கொடுத்து ஓட வைக்கிறார் ஆண்டவர். பரம்பு வச்சு அடிக்கிறாரு, ஓடு ஓடு, இன்னும் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க நிக்கிற எனக்கு அப்படித்தான், சோர்ந்து போவோம், உட்காந்துருவோம். ஆண்டவர் தட்டி எழுப்புவார், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அநேகம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை தட்டி எழுப்புனார். எப்போ எலியா உட்கார வச்சாருன்னா அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் அளவு அவனை உட்கார விடலை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை உட்கார விட மாட்டார், உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பாருங்க, செய்து முடிப்பா, செய்து முடிப்பா. அவங்க ஜெபித்தாங்க, உடனே கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தர் இம்மட்டும் எங்களை என்ன செஞ்சாரு? காத்து வந்தார், வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி அதுக்கு என்ன பேர்றாங்க? எபினேசரு, எபினேசரு. இந்நாள் வரை நம்மளை காத்து வந்தது, பாதுகாத்து வந்தது, வழிநடத்த வந்தது கர்த்தர் தான் சொல்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. நான் அல்ல, என் பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, எதுவுமே அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய ஆஸ்தி அல்ல, என்னுடைய அந்தஸ்து அல்ல. இம்மட்டும் நான் இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தரை நான் அற்புதமாக வழிநடத்தி வராரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாள் அற்புதமாய் அதிசயமாக வழிநடத்தி வருகிறாருங்க. அவர் அதிசயமாக வழிநடத்தி வருகிறார். அந்த 7 நாட்கள் நாங்கள் ஜெபத்தில் உட்காந்துருக்கிறோம், நான் என் மனைவி உட்காந்துருக்கிறோம். ஒரு ஆத்துமாக்கள் கிடையாது, ஒரு ஆத்துமாக்கள் கிடையாது. நாங்கள் இருக்கிற வீடு ஒரு சிஎஸ்ஐ ஏரியாவில் தான் இருக்கிறோம். ஒரு இடத்துல எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்தால் பரவாயில்ல, எங்களை சுற்றி 5 சர்ச் இருக்கு. எத்தனை சர்ச்சு? 5 சர்ச் இருக்கு. அந்த பட்டணத்தில் மொத்தம் 9 சபைகள் இருக்கு. 9 சபைகள் இருக்கு. எங்களை அங்கே கொண்டு வந்து உட்காரும் போது ஊழியக்காரங்க வந்து உட்கார வச்சாங்க, நடத்துனாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து உட்கார முடியல, சும்மா இருக்க முடியல என்னால். ஆண்டவரை நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் ஆண்டவரை, எப்படி நான் நடத்தணும், என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்க ஆண்டவரை. ஒரு வாரம் உட்காந்தோம். இந்த டைரியில் தான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 7 நாள் ஜெபத்தில் எனக்கு என்னென்ன வேணும், எவ்வளோ ஆத்துமாக்கள் வேணும், என் சபைக்கு என்ன வேணும், சபையே இல்லை, வீட்டில் தான் ஆராதிக்கிறோம், ஆனால் என்ன வேணும் எழுதி வச்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறாருங்க, ஜெபத்தை கேட்கிறார், என் தேவைகளை சந்தித்து வருகிறார். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க காலண்டர் அடிக்கன்னு சொன்னாங்க. அப்போ எத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்க கேட்டேன். 2 பேர் 3 பேர் இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்போது எவ்வளோ காலண்டர் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 50 காலண்டர் என்ன செய்ய போகிறேன், அடிக்க போகிறேன். அப்போ அடிக்க போன்னு சொல்லும் போது இது
எப்படி செய்ய முடியும், இது எல்லாம் காலி ஆயிருமா அப்படிங்க. காலி ஆகுது ஆகலை அதெல்லாம் ரெண்டாவது. கர்த்தருடைய வார்த்தை தொங்கணும், என் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் தொங்கணும். உன் பழகிறவன்ட்ட கூடு. அவன் சொன்னான். அப்போது நான் ஜோமான, ஆண்டவரே இந்த வருஷம் உமக்கு சித்தமானா, உமக்கு சித்தமானா. அந்த காலண்டர் அடிக்கிறதுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டேன். அப்போ அந்த ரேட்டு சொன்னாங்க. அப்போ அந்த ரேட்டு சொல்லும்போது அந்த ரேட்டை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த அமௌண்ட்டு என் அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா, எனக்கு வந்துச்சுன்னா, நான் இந்த வருஷம் அந்த காலண்டர் அடிக்கிறதுக்கு நான் முன்னாடி வரேன். ஜெபம் பண்ணேன். நைட்டு ஜெபம் பண்ணிக்க, மறுநாள் காலைல ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் பகலில் முதல் நாள் கர்த்தர்கிட்ட நான் பேசிட்டு 2வது நாள் காலையில் ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு பகலில் தான் என் வீட்டை மாட்டே சொன்னேன். அம்மா இந்த மாதிரி காலண்டர் அடிக்கலாமான்னு கேட்டேன். அவள் ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில், உங்களுக்கு என்ன செய்யணும் தோணுதோ செய்யுங்க, என்ன செய்யணும் தோணுதோ செய்யுங்க. அப்போ அவட்ட கேட்கும் போது, இல்லை நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கொடுத்தா செய்வோம். அப்போது நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே அந்த தொகை என் அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா நான் அந்த காலண்டர் அடிச்சிடறேன். ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை நான் ஆயுதமாயிட்டேன், ரெடி ஆயிடுச்சு. கர்த்தர் எனக்கு என்னுடைய சபைக்கு, என் குடும்பத்துக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டா. ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை இப்போ வரைக்கும் சில இடங்கள்ல, நான் முதல் நாள் கன்வென்ஷன் கூட பெகின் பாஸ்டர் கூட அங்கே செட்டிக்குளத்தில் போகும்போது அங்கே கர்த்தர் இடைப்பட்டார். சில வார்த்தைகள் வந்துச்சு, உறுதிப்படுத்தினாங்க வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் எடுத்தும் பொழுது கர்த்தர் பேசுவோம். அந்த வார்த்தையை வச்சிருக்கும் பொழுது அதை வச்சு ஜெபம் பண்ண ஆண்டவர். அந்த நாளில் நான் ஜெபம் பண்ணி அன்னைக்கு சொன்ன மறுநாள் ஈவினிங் ஒரு 5:30 ஒரு 6 o'clock இருக்கும். என் அக்கௌண்ட்டில் அதற்குரிய பணம் கரெக்டாக, அதிகமாக வரல கம்மியாக வரல, அதற்குரிய பணம் மட்டும் என் அக்கௌண்ட்லேருந்து விழுந்துச்சு. அப்போது நான் உடனே என்ன செய்கிறேன், செக் பண்ணுறேன். அவட்ட கேட்குறேன், உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்களா கேளு அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா யாரும் சொல்லலை. அப்படியா? அப்போ என்னுடைய இதில் பார்க்குறேன், நான் ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். அந்த அமௌண்ட் உள்ளே வந்ததை யாரை அனுப்புக்கா ஒரு அடையாளமும் இல்லை. ஒரு 4 நாள், இன்னைக்கு கூட 4 நாள் ஆச்சு. வெயிட் பண்ணி பார்க்குறேன், யாராவது கால் பண்ணி பாஸ்டர் இவ்வளோ வந்திருக்கிறா யாராவது சொல்லாமல், அது யாருமே சொல்லலை. அப்போ ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே நீ கொடுத்த இந்த காலண்டருக்காக தேவையை சந்தித்ததுக்காக உமக்கு நன்றின்னு ஆண்டவர் சொன்னேன். ஒரு சின்ன ஜபந்தான், சின்ன ஜபந்தான். இன்னும் என்னுடைய தேவையை சந்திப்பார், என் ஜபத்தை கேட்பார். நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற நீங்கள் நம்பணும். மனிதர் மேல் நம்பிக்கை வைக்கிறத காட்டில் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தையை கரத்தினால நிறைவேற்றுறார். 2வது, உங்கள் வேண்டுதல்களை மாத்திரம் அல்ல, வேண்டுதல்களை எல்லாம் அவர் என்ன செய்யறா, நிறைவேற்றுறார். இஸ்ரவேல் ஜனங்களை போய் கேட்டாங்க, ஆண்டவருக்காக நீங்க கிட்ட போய் என்ன செய்யுங்க, பரிந்து பேசுங்க. சாமுவேல் செபித்தாரு, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதுக்கு ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல இம்மட்டும் பாதுகாத்த தேவன், இம்மட்டும் வழிநடத்த வந்த தேவன் என்று சொல்லி எபனேசரே என்ன செய்றாங்க, பெயர் சூட்டினா. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு அடி எடுத்துக்கும் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் என்னை வழிநடத்த வந்தார், கர்த்தர் என்னை பாதுகாத்து வந்தார், இனியும் நடத்துவாருங்க, இனியும் நடத்துவார். இந்த உபத்திரவத்தில் நடத்துவார், இந்த கண்ணீரில் நடத்துவார், இந்த பள்ளத்தாக்கில் நடத்துவார். எப்போ நடத்தி கொண்டு வருவார்னா, உங்களை கொண்டு உங்களை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்தில் நிறுத்தி வச்சுட்டு கர்த்தருடைய மகிமை நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது அவர் எப்படி நிறைவேற்றார்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். இது எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஸோ லைட்டாக தியானிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7லிருந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவன், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார்.
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் சரி, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஆகாருடைய சம்பவத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆபிரகாம் சாராள் அவங்களுக்கு அடிமை பெண்ணாகிய சாராளுக்கு வேலைக்காரியாகிய ஆகாருக்கு என்ன செய்யுது, ஒரு குழந்தை பிறக்குது. இதை நிமித்தம் தன் நாச்சியார அலட்சியமாக என்னபடியால் என்ன செய்யறா, அந்த இடத்துல என்ன செய்யப்படுறா, துரத்தப்படுறா. அப்ப துரத்தப்படும் பொழுது ஒரு சூரருக்கு போகிற ஒரு வழியில என்ன செய்யறாரு, கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் சந்திக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, பிரச்சனை வந்தவனே, ஒரு நெருக்கம் வந்தவனே கர்த்தர் பேச மாட்டார். ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டு பேசுவார். ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தான் பேசுவார். ஏன்னா உட்கார வைக்காம கர்த்தர் பேசுனாருன்னா நம்ம என்ன செய்ய, நம்ம கால் நிற்காது, அங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்க்க போகலாமா, இவங்கள பார்க்க போகலாமா, இவங்க ஏதாச்சும் செய்வாங்களா, அவங்க ஏதாச்சும் செய்வாங்களா, இல்லை, எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அப்பா பாதில் உட்காந்துருவோம். நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அப்போ அங்கே உட்காரும் பொழுது இந்த இடத்துல தூரத்தை விட்டு போகிறா, அந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆகாரை பார்த்து சொல்கிறார், ஆகாரே எங்கே இருந்து வருகிறா, எங்கே போகிறாய்? அப்போது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டா, எங்கே போகிறதா என்ன செய்யலை, சொல்லலை. ஏன்னா தெரியலை. இன்னைக்கு என் லைஃப் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை வழிநடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வழிநடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எப்போ இருந்து இருக்கிறார்னா, உங்கள் சாயில் கருவில் உருவாக, அந்த கற்பச்சில் உருவாக முன்பதாகவே அவருடைய கண்கள் அங்கே நோக்கி பார்க்குது. அந்த கருவில் இருக்கும், அந்த கற்பச்சில் இருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்குது. அன்னைக்கு வச்ச கண்ணு இப்போ வரைக்கும் என்ன செய்யலை, எடுக்கலை, இப்போ வரைக்கும் எடுக்கலை. இதுதான் சத்தியம். அவர் பார்க்கிறாரு. அப்போ சோர்ந்து போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நீ வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் என்ன செய்ய, அடங்கியிரு. அடுத்த வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா. சரி, நீங்க இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. 10ஆம் வசனத்துல, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எப்படி இருக்குமா, எண்ணி முடியாததா இருக்கும். இவளுக்கு சொந்த வீடு கிடையாது, இவளுக்கு இருக்கிற இடம் உறைவிடம் சொந்த இடம் கிடையாது. இவ எங்க போய் இருக்கிறா, ஒரு இடத்துல பேசுங்க, அடிமையா தான் இருக்கிறா. அடிமையா இருக்கிறவங்க முன்னேறி வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் விட்டானா? மோசையை கேட்கும்போது என்ன சொன்னா, எப்ப இவங்களை நீ அழைச்சு கொண்டு போயிட்டா வேலை யார் செய்வா? இன்னைக்கு சில கம்பெனிகளை நம்ம வெளியே காட்டினா, நீ போயிட்டு அந்த வேலை யார் செய்வா? விட மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் நாச்சியார் அண்டை கீழ் போய் நீ என்ன செய்ய, அவருடைய களத்துல நீ என்ன செய், அடங்கியது. சரி, கர்த்தர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, ஆகா போறா, திரும்ப போறா. ஒவ்வொரு நாள் உபத்திரவம். எங்க வீட்டை விட்டு வெளில போனவ திரும்ப ராஜ மரியாதை கொடுத்த வச்சிருப்பா சாராள்? எப்படி இருப்பா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு உபத்திரவப்படுத்தினாலும், இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அதை காட்டிலும் அதிகமா தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல படுகிற பாடம் அப்படிதான். இதுக்கு அந்த பிரச்சனையே பரவாயில்ல, இதுக்கு அந்த வாடே பரவாயில்ல.
நான் சொல்றேன், எந்த பாடுபட்டாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். திராணிக்கு மிஞ்சி என் பிள்ளை நான் எவ்வளவு தாங்குவேன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு என்னுடைய கஷ்டத்தை பார்த்து என் பெற்றோர்கள் பரிதாபப்படலாம், என்னுடைய உடன் பிறந்த சகோதர உடவன் ஒரு ஃபீல் பண்ணலாம், என் மனைவி என்ன செய்யலாம், ஃபீல் பண்ணலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும் இவன் எவ்வளவு அடிச்சா தாங்குவான்னு. கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்போ என்னால் முடியலன்னு நிற்கும் பொழுது கர்த்தர் அதெல்லாம் தூக்கி நிறுத்துவார், அதெல்லாம் தூக்கி நிறுத்துவார். இந்த இடத்துல யார்கிட்ட பார்த்து பேசுறாரு, உன் சந்ததி என்ன செய்யுமா, எப்படி இருக்குமா, எண்ணி முடியாதா இருக்கும். அதை பெருகி என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். திரும்ப போறா, அங்க இருக்கிறா, அவங்க உபத்திரம் வருது, சிச்சிக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் கடுமையான பாதையில் என்ன செய்யறா, வழி நடத்துறா. திரும்ப ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது. அப்போ திரும்ப என்ன செய்யறா, சாராள் ஆபிரகாமிட்ட இவள் என்ன செய்யறா, என்னை கஷ்டப்படுத்துறான்னு சொன்னோன்னே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருதுன்னா, ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உன் மனைவி சாராள் என்ன சொல்கிறாளோ அதன்படி செய். 21ஆம் அதிகாரத்துல இருக்கும். அப்போ அதிகாலையில எந்திரிச்சு என்ன செய்யறாரு ஆபிரகாம், ஒரு துருத்தியில திராட்சை ரசத்தை என்ன செய்யறாரு, எடுத்து கொடுத்து என்ன செஞ்சாரு, அனுப்பிட்டாரு. அவங்க கொடுக்கிற துருத்தியில இருக்கிற திராட்சை ரசம் எவ்வளவு நாள் இருக்கும் பேசுங்க, எவ்வளவு நாள் இருந்திருக்கும்? அவ இருக்கிற இடம் என்ன இடம், வனாந்தரம். காலி ஆயிடுச்சுன்னா சரி, எனக்கு இந்த லெவல்ல ஒரு பாட்டில் இருக்கு, இந்த பாட்டில கொடுத்துருக்காங்க, நீ நான் போக வேண்டிய தூரம் ஒரு 14 கிலோமீட்டருக்குன்னு வச்சுக்கோங்கமே. வனாந்தரம் அதோட பெருசாதான் இருக்கும், ஒரு 14 கிலோமீட்டர் போகணும். அவ்வளவு எவ்வளவு நாள் தாங்கணும்னு நினைக்கிறீங்க? அதுல ஆகாரம் திருப்தியா சாப்பிட்டுருப்பாளா? திருப்தியா சாப்பிட்டுருப்பாளா? சாப்பிட்டுருக்க மாட்டா. ஆகால் திருப்தியா இருந்திருப்பாளா? இருந்திருக்க மாட்டா. அவன் பிள்ளை சாப்பிட்டுருக்கும், இஸ்மவேல் சாப்பிட்டுருக்கும். ஒரு கட்டத்துல பிள்ளை என்ன செய்யுது, அழுகுது. எதுக்கு அழுகுது? பசிக்கு. சின்ன பிள்ளை, அங்க பெரிய ஆளு தான். இன்னைக்கு பசிச்சா வயிறு பசிக்கு அழுதானே செய்வோம். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வயிற்ற பிடிச்சுக்கிட்டு இருப்போம். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சா அழுதுருவோம். அது எவ்வளவு பெரிய ஆளுதான் சரி. அப்போ அங்க கூப்பாடு போடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு நேரா வருதுன்னு, ஆகாருக்கு நேரா வருது. உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல வாக்குக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் 21ஆம் அதிகாரத்துல திரும்ப நினைவுபடுத்துறார். இன்னைக்கு சில சூழ்நிலைகள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் மறக்கப்பட்டு போயிருக்கலாம். ஏன் என் லைஃப்ல மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது? ஆனா நான் சொல்றேன், வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாத தேவன். அவளுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார், நிறைவேற்றினார். அந்த சந்ததிக்கு நிகராக இந்த சந்ததியை உயர்த்தினார். எண்ணி முடியாத அது பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அது பெருக பண்ணினார். பிரிச்சாரு, பிரிச்சாரு. இனி அந்த லைஃப்ல அதை மறக்க முடியுமா? அந்த சம்பவத்தை மறக்க முடியாது, ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார்னா, அந்த வார்த்தை தூங்கினாலும், அந்த வார்த்தை தூங்கினாலும் என் கர்த்தர் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். அந்த வார்த்தை செய்து நிறைவேறும் அளவும் என் தேவன் ஒரு நாள் தூங்க மாட்டார், தூங்க மாட்டார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போகலாம், முடங்கி போகலாம், ஆனா உங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் தூங்காது, ஒரு நாளும் தூங்காது. ஏன்னா அவர் எனக்கு குறிச்சிருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். இதை மாத்திரமல்ல, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தர் செஞ்ச நன்மை இதுக்கே உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படுதுன்னா, நான் சொல்றேன் சபையே, இன்னும் இதிலும் பெரிதான காரியங்களை உங்கள் கண்கள் காணும். உன் சமுதாயத்துக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
உன் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் உயர்த்துவா. உன் வேலை ஸ்தலத்துல உயர்த்துவா. உன்னுடைய பள்ளியில கர்த்தர் உயர்த்துவா. உன்னுடைய நீ போகிற பிரயாணங்கள்ல உனக்கு முன்பாக பழக்க வழக்கங்கள் இருக்கிற இடத்துல உன் ஸ்தானத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்த உன்னை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன் உயர்த்துறார்னா அவர் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு குறிச்சிருக்கதை அவர் நிறைவேறும் அளவும் அவர் ஒரு நாள் விட்டு விலகிற தேவன் அல்ல, ஒரு நாள் விட்டு விலகிற தேவன் அல்ல. எனக்கு குறிச்சிருக்கதை அவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். இதோட மாத்திரம் அல்ல, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. 3 காரியத்தினால் நிறைவேற்றார். 1, அவருடைய கரத்தினால நிறைவேற்றுவார். 2வது, உன் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்டு அவர் நிறைவேற்றுவார். 3வது, உங்கள் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நான் சொல்றேன், பாஸ்டர் 11 மாதங்கள் 16ஆம் தேதி இதுவரைக்கும் கர்த்தர் இந்த வசனம் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. அந்த வாக்குத்தத்தம் நடப்பதற்கு சாத்தியமும் இல்லை, சூழ்நிலைகள் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சூழ்நிலையை காட்டிலும் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். அதை மாற்றுவதற்கு அவரால் முடியும், அவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு என்னுடைய சபையில நான் ஒரு சின்ன சம்பவத்தை தியானிச்சேன். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த மார்த்தால் லாசருடைய சம்பவம். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யறதுக்கு உன்னை கேட்கிறாரு, அந்த கல்லை எடுத்து போடுன்ட்டு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த உருவத்தை பார்த்து, அந்த சைஸை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறும்? என்ன இருந்தாலும் அது நிறைவேறும். அந்த மலையை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து பெயர்ந்து போனா என்ன செய்யும்? விசுவாசிக்கிறவங்க 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 முழு பலத்தோடு சொன்னவங்களுடைய வாழ்க்கையில மலை போல மதில் போல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாளில் தடை தெரிவதற்கும் அதை உடை தெரிவதற்கும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி, எல்லாம் முழங்கால் படிக்க முடிஞ்சாலும் சில நேரங்கள் எழுந்து நிற்க முடிஞ்சா எழுந்து நின்றுக்கோங்க. இருக்கிற இடங்களை கண்களை மூடி நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைக்காக யோபு பக்தன் ஆண்டவரே 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவர் சொன்ன வார்த்தையை அவருடைய கரத்தினால நிறைவேற்றுவார். இரண்டாவது, உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். மூணாவது, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். எல்லாம் செபிங்க. இருக்கிற இடங்களை கண்களை மூடி வாய்களை திறந்து நீங்க துதிங்க. அந்த வார்த்தைக்காக, கேட்கப்பட்ட வார்த்தைக்காக நீங்க துதிங்க, நீங்க ஜெபிங்க. இன்னைக்கு நாங்க உற்சாகப்படுத்தும்படியாகவோ இல்ல உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக நான் இங்க வரல. கர்த்தர் பேசினதை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு உங்க நிலைமைய நன்றா அறிஞ்சவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். இன்னைக்கு நீ உண்மையா கூப்பிடுவேனா, உண்மையா நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை, உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. இந்த ஆலயத்துல லைவ் மூலமா இல்லை இன்னும் அநேக இடங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு குறித்ததை, உங்களுக்கு குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவா. அவர் இதோடு நிறுத்துகிறத தேவன் அல்ல. இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவருடைய கரத்தினால நிறைவேற்றுகிறவர், உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர்.
வேண்டல் எல்லாம் நிறைவேற்றுகிறவர், உன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கும்படியா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியா எங்களுக்கு பாராட்டுகிறோம். உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர், நீ பேசின இடைப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. தேவைகள்லாம் சந்திங்க ஆண்டவரே, குறைவுகள்லாம் நிறைவாக்குங்கப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவாங்க, என் ஆத்மாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறுவர் ஊழியத்தின் சார்பாக வெளியில்